அனைவருக்கும் இனிய வணக்கம். எப்போதும் போல் இல்லாமல் இன்றைக்கி மட்டன் குழம்பு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அடுத்து முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு சூப்பராக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு இன்றைக்கி நான் 1 கிலோ அளவுக்கு மட்டன் நல்லா மஞ்சள் தூள் உப்பு போட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இல்லை நீங்கள் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கூட குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் போட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 90% வேகணும். நான் இன்றைக்கி 7 விசில் வச்சு எடுத்திருக்கேங்க. அந்த 90% மட்டன் வேகிறதுக்கு. இப்போது நம்ம காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சிடலாம். இது கூடவே அடிஷ்னலாக தேங்காய் பால் இல்லைன்னா முந்திரி பருப்பு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 20 உடைச்ச முந்திரி பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா போட்டு ஊற வச்சுருக்கேன் 1/2 மணி நேரம். அதை அரைச்சி இன்றைக்கி நான் ஆட் பண்ணுறேன். இது வேண்டாம் அப்படின்னா இதுக்கு பதில் நீங்கள் 1/2 மூடி தேங்காவை திருவி அதோட தேங்காய் பால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காய்கறி பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இது தாங்க பெஸ்ட்டு காம்பினேஷன். நான் 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 1 உருளைக்கிழங்கு, 10 கத்திரிக்காய் மீடியம் சைஸ், அடுத்து 2 முருங்கைக்காய் இவ்வளவும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது மட்டனும் நல்லா வெந்துருச்சு. இப்போது ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, அப்புறம் ஒரு அன்னாச்சிப்பூ, 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுட்டு வெங்காயமும் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை நல்லா வதக்கி அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணி லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய் அதெல்லாம் போட்டு நம்ம தேவையான அளவுக்கு உப்பும், குழம்புத்தூள் நான் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூளுங்க, அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மட்டன் அந்த தண்ணியோடு அப்படியே போட்டுடலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா வீட்டில் அரைச்சது ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா அந்த காய் வேகிற அளவுக்கு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும். அதோட மனமே அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ நல்லா கொதி காயெல்லாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பு பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிடலாம். இஃப் சப்போஸ் உங்களுக்கு முந்திரி பருப்பு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட முட்டை 4 அவிச்சு ஆட் பண்ணிக்கேன். உண்மையிலே சூப்பராக இருக்கும் இந்த குழம்பும் முட்டையும் காம்பினேஷன். இறக்க போகிறப்போ கொத்தமல்லியை தூவி அப்படியே சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ.